சித்தர்கள் வழிபாடுன்றது இருக்கு. நாங்கள் சித்தர் வழிபாட்டில் ஃபஸ்ட்டு இப்போ நான் அகத்தியர் வந்து வாங்கினக்கிறேன், சித்தர் வழிபாட்டில் தான் போயிட்டு இருக்கிறேன். மொத்தத்தில் நான் ஒரே இதுனா சிவம், அவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் போயிருந்தேன். பெரிய பழைய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, வெள்ளியங்கிரி ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பர்வதமலை, கொல்லிமலை, நிறைய மலைங்களாம் சுற்றி இருக்கேன். திருவாக்கரையில் ஒரு சித்தர் இருக்கார். அங்கே போனப்போ அந்த இடத்துல எனக்கு அந்த வைப்ரேஷன் கிடச்சிது. அங்கே இருக்க அந்த அமைதியான தியானம், அந்த சுத்தமான தெளிவான ஒரு தன்மை கிடச்சிது. திருவண்ணாமலை கிடச்சிருக்கு அந்த மாதிரி. திருவண்ணாமலை ஒரு முறை போகும்போது யாருனே தெரியல, கூட வந்து பேசிட்டு போனார். நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருந்துட்டு அப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. யாருனே தெரியாது. அவர் வந்து இந்த இன்னொரு முறை வந்து அத்திரி மலைக்கு போகும்போது ஒருத்தர் கூட தான் கூட்டு போனாங்க. எல்லாம் கொஞ்சம் கும்பலாக போகணும். தென்காசி பக்கம். அவர் அருணகிரின்றவரை கூட்டு போனார். பேசும்போது என்ன ரொம்ப டீச் பண்ண, ரொம்ப பேசினார். தாடி விட்டா நீ சாமியாரா, அப்புறம் எது கல்யாணம் பண்ண, அப்புறம் எது குழந்தை பெற்ற, அப்படியே ரொம்ப என்ன ரொம்ப மட்டப்படுத்தி அதாவது நீ இதுக்குமே லாக்கில பேசினா கோவம் வரல, யாரும் சிரிச்சுன்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் கடைசியாக முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாசி யோகத்தை பற்றி, சுவாசத்தை பற்றி, பிராணன், அதாவது இடகலை வடகலை தென்கலை, இது வந்து அந்த சுழிமனை, இது இதை பற்றி ஃபுல்லாக விளக்கம் கொடுத்தாரு. அவர் விளக்கம் கொடுத்துட்டு எந்த கலையில் என்ன வேலை செய்யலாம், இப்போ இந்த சூரிய நாடி ஓடுது அதில் என்ன செய்யலாம், சந்திர நாடி ஓடுது அதில் என்ன செய்யலாம், சுழுமனை ஓடுது அதில் என்ன செய்யலாம், இந்த சுழுமனை இந்த மாறி வர்றதை வந்து கவனிக்கணும். சுவாசத்தில் வந்து இது மாறி வரும்போது கவனிக்கணும். அதை கவனிச்சு இப்போ ஒரு செயல் செய்யறேன்னா சக்சஸ் பண்ணணும், வேகமாக செய்யணும், சூரியகலை தன்மையாக போகணும், சந்திரகலை, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு 1/2 மணி நேரம் சொன்னார். அவரா சொன்னார். அவர் சொல்லிட்டு ஏன் சொன்னேன், எதுவும் சொன்னேன்னு தெரியாது, உன்னால முடிஞ்சா நீ எப்படி பயன்படுத்திக்கோ. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க, இதை இப்படி பயன்படுத்தணும், இப்படி செய்யணும், அதாவது இது வந்து நல்ல விஷயத்துக்கு போகணும், அவ்வளவுதான். வைப்ரேட், அதாவது திடீர்னு அந்த வைப்ரேஷன்ஸ் அமைதி ஆகுது, அது பார்த்துருக்கேன் எனக்கு. ஆமா, அதாவது நம்ம உணர்ற மாதிரி எப்படி சொல்றது, அது சொல்ல முடியாது, ஃபீல் ஆகும், அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து நான் ரமணாசிரமத்தில் உட்காந்து தியானம் பண்ணும்போது கிடைச்சிருக்கு திருவண்ணாமலையில். நெக்ஸ்ட் வந்து வெள்ளியங்கிரி போயிட்டு வரும்போது இடையில ஒரு இடத்துல உட்காந்து சுத்தமா நான் இருக்கிறதே தெரியாம போயிடுச்சு. அந்த சூழ்நிலையை பார்த்தேன். திருமலாயில் கோயிலில் ஒரு முறை போயிட்டு சிவராத்திரி பிரதோஷத்துக்கு போய் உட்காந்தேன். அப்பெல்லாம் தியானம் பண்ணது ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ உட்காந்தப்போ என் கூட வந்த ஒரு வெள்ளை குதிரை என் கையில இந்த வாட்ச் எல்லாத்தையும் கழட்டி விட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு நான் கண்ணை முன்னேன். கொஞ்ச நேரத்துல என்னுடைய உருவம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. அந்த ஒவ்வொரு ஆதாரத்திலையும் கவனிச்சுக்கிட்டே வரும்போது நான் மொத்தமா சுருங்கி சின்னதாயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் இருக்கிறதே தெரியல, நான் இருக்கிறதா இல்லை, ஒண்ணுமே தெரியல, சுத்தம் டோட்டலா பிளைண்ட் ஆயிடுச்சு. இது இல்லை, எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட நான் வந்து உட்காந்து 10 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைச்சேன். 1 மணி நேரத்தை தாண்டி இருக்கு. கூட வந்தவர் கஷ்டப்பட்டாரு. முதலாளி இனிமே நான் கூட வரமாட்டேன், நீ தனியா ஒதுக்கோ, என்கிட்ட வேலை செஞ்சார். அந்த மாதிரி ஒரு சில அனுபவம் கிடைச்சிருக்கு. திருவண்ணாமலையே 2 ரமணாசிரமத்தில் அடிக்கடி கிடைச்சிருக்கு. தன்னை மறந்த சூழ்நிலை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி சரியா கிடைக்கல. ஒரு நேரத்துல யோசிப்பேன், என்ன அதெல்லாம் வரல சொல்லிட்டு. சரி, ஆமா. ஆனா இப்போ வந்து பெருசா அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. எனக்கு கேட்பாங்க, எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நீ எப்படி இருக்கிற, எனக்கு இன்னைக்கு பொழுது எப்படி போகணும்னு தெரியாது, பிரச்சனை இருக்கு. டெய்லி எழுந்திருப்பேன், டெய்லி சம்பாரிச்சு டெய்லி செலவு பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அது வந்து அதுக்கும் காரணம் நல்லா தெரியும். எனக்கு வந்து அந்த ஜாதக ரீதியா அந்த பிரச்சனை இருக்கு. பாக்கெட்ல இருந்து பணம் வெளில போனதான் அடுத்த பணம் வரும். சேமிப்புலாம் இதுவெல்லாம் எதுவும் கிடையாது. கல்யாணம் பண்ணும்போது என் பாக்கெட்ல ஒரே ஒரு 100 ரூபா நோட்டு இருந்தது. இன்னைக்கு வரலாம் தினம் சம்பாதிச்சு தினம் செலவு பண்ணிடுவேன். அந்த இப்ப இன்னைக்கு 100 ரூபானா இன்னைக்கு 1000 ரூபா. இன்னைக்கு என்னுடைய கான்செப்ட்னா இன்னைக்கு உட்காந்து இவ்வளவு செய்யணும், இந்த செய்யறதுக்கு தகுந்த காசு வந்துடும், நான் உழைக்கிறதுக்கான காசு வந்துடும். அந்த மாதிரிதான் போயிட்டு ஜோதிடத்துல கூட நான் எதிர்பார்க்கறது இல்லை. அது திடீர்னு வரும், பார்ப்பாங்க, பேசுவாங்க, காசு அனுப்பிச்சு விட்ருவாங்க. சித்தர்கள் வந்து அகத்தியர் அதிகமா வணங்குவேன். 18 சித்தர்களே வணங்குவேன். அதுல ஸ்பெஷல் அகத்தியர். கோவில் அப்படின்னு போனா ஆஞ்சநேயர், சிவன் வந்து அதாவது ஒண்ணு ஆஞ்சநேயர் ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஆஞ்சநேயர் தான் பிடிக்கும் கோயில், அப்புறம் சிவன். இப்போ வந்து சிவன் முருகன், அண்ணாவும் அப்பாவும் பார்த்துப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
ஆஞ்சநேயர் நான் மனசுக்குள்ள எப்பவுமே அந்த ஓட்டம் இருந்திருக்கும். அண்ணான்றது யார் சொல்றீங்க? முருகன். ஆமா, சிவன் வந்து அப்பா. அப்பா அண்ணும் போது அம்மா தேவையில்லை. நீங்க இவரு மாதிரி சொல்றீங்க, ஐயப்பன் மாதிரி நீங்க. முருகர் அண்ணா, அவருக்கு அண்ணன் விநாயகர் இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இந்த பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த ஐயப்பன் ஸ்டைல் தான் வரும். நான் இதுவரையிலும் ஐயப்பன் கோயிலுக்கு போனதில்லை, இதுவரையிலும் போனதில்லை. போகணும் முயற்சி பண்ண போக முடியல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன்.